இந்த வீடியோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க. நீங்கள் வீடு கட்டும்போது அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிலே ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதுக்கான முக்கியமான காரணம் எந்த வேலை எப்போ செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல், அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் ஓட்டி கொடுக்காம, அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்கிறவங்களையும் அரேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் தான். அதனால தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வேலையை எப்பப்போ செய்யணும் அப்படிங்கிறதையே முழுக்க சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷம் இருக்கும். ஆயுள் முழுக்க வாழ போகிற ஒரு வீட்டுக்கு 6 நிமிஷம் செலவு பண்ணி இந்த வீடியோ பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. வீட்டை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதுக்கான ஒரு பெட்டரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பிளான் கொடுப்பாரு. அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி பில்லர் எங்கெங்கே வருது அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு குழி எடுப்பாங்க. குழி எடுத்ததுக்கப்புறம் ஒன்றரை ஜல்லி வந்து பிசிசி போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி கட்டி பில்லர் நிறுத்தி கீழே வந்து புட்டிங் காங்கிரட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த புட்டிங் காங்கிரட்டு முக்கால் ஜல்லி வச்சு புட்டிங் காங்கிரட்டு போடுவாங்க. இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் டவுனாக இருக்கும். அந்த டவுனாக இருக்கிற பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பில்லரை வந்து மண் மட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே வரி ஓட்டிருக்கு பார்த்தீங்களா, செங்கல் வரி, அதுக்கு கீழே பிசிசி போட்டிருக்கு, ஒன்றரை ஜல்லி போட்டு அதாவது ஒரே லெவலுக்கு எல்லா பில்லருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி பிசிசி போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரி குத்துக்கல்லில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் கட்டுவாங்க. ஒரு பில்டிங்கோட ஃபஸ்ட்டு பெல்ட்டு இது தான். பெல்ட்டு கைஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து 6 நிமிஷம் வீடியோ. இதை வந்து ரீல்ஸில் அப்லோட் பண்ண முடியாது. யூடியூப்பில் போட்டிருக்கேன், சங்கடப்படாமல் போய் பாருங்கள். லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன்.